மிக முக்கியமான அரசமைப்பு சட்டத்திருத்தங்கள். கொஸ்டின் நம்பர் 1, சிறு அரசமைப்பு என்று அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி. 42வது சட்டத்திருத்தம் சிறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. 42வது சட்டத்திருத்தமானது 1976ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 2, 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் சி. பகுதி 4A அடிப்படை கடமைகள். பகுதி 4A 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதியாகும். கொஸ்டின் நம்பர் 3, எந்த ஆண்டு எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் 8வது அட்டவணையில் கொங்கினி, மணிப்பூரி மற்றும் நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1992ஆம் ஆண்டு 71வது திருத்த சட்டத்தின் மூலம் கொங்கினி, மணிப்பூரி, நேபாளி ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 4, மாநில மறுசீரமைப்பு திருத்த சட்டம் எந்த சட்டத்திருத்தத்தின்படி எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி. 7வது திருத்த சட்டத்தின்படி 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 5, எந்த திருத்த சட்டம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62 ஆண்டுகள் வரை அதிகரித்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 15வது திருத்த சட்டம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62 ஆண்டுகளாக அதிகரித்தது. கொஸ்டின் நம்பர் 6, பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய திருத்த சட்டம்? சரியான விடை ஆப்ஷன் சி. 103வது திருத்த சட்டம் 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இது பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்கியது. கொஸ்டின் நம்பர் 7, பொருள்கள் மற்றும் சேவை வரிக்கான திருத்த சட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 101வது திருத்த சட்டம் 2016ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 8, எந்த ஆண்டு எந்த திருத்த சட்டத்தின்படி இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன், டையூ இணைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1962ஆம் ஆண்டு 12வது திருத்த சட்டத்தின்படி கோவா, டாமன், டையூ ஆகியவை இந்திய ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 9, எந்த ஆண்டு எந்த திருத்த சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் சிந்தியை 15வது மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1967ஆம் ஆண்டு 21வது திருத்த சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் சிந்தி மொழியை 15வது மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 10, எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு வாக்களிக்கும் வயது வரம்பை 21 வயதிலிருந்து 18 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது?
சரியான விடை ஆப்ஷன் சி 1989ஆம் ஆண்டு 61வது திருத்தச் சட்டம். கொஸ்டின் நம்பர் 11 எந்த ஆண்டு எந்த திருத்த சட்டத்தின்படி அரசமைப்பு முன்னுரையில் மத சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் ஆகிய சொற்கள் சேர்க்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் பி 1976ஆம் ஆண்டு 42வது திருத்த சட்டத்தின்படி அரசமைப்பு முகவுரையில் மதசார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் ஆகிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 12 மாநிலத்தின் அமைச்சரவையின் அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட மாநிலத்தின் சட்டமன்றத்தின் மொத்த வலிமையின் 15%க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது என்று கூறும் சட்டத்திருத்தம். சரியான விடை ஆப்ஷன் சி 91வது சட்டத்திருத்தம் 2003ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 13 பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களுக்கு அரசமைப்பு தகுதியும் மற்றும் பாதுகாப்பும் வழங்கிய திருத்த சட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 73வது திருத்த சட்டம் 1992ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இது பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களுக்கு அரசமைப்பு தகுதியும் பாதுகாப்பும் வழங்குகிறது. கொஸ்டின் நம்பர் 14 எந்த ஆண்டு எந்த திருத்த சட்டத்தின்படி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு தகுதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1992ஆம் ஆண்டு 74வது திருத்த சட்டத்தின்படி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு தகுதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 15 எந்த திருத்த சட்டம் ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது? சரியான விடை ஆப்ஷன் டி 86வது திருத்த சட்டம் 2002ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இது ஆரம்ப கல்வியை அடிப்படை உரிமையாக்கியது. கொஸ்டின் நம்பர் 16 எந்த திருத்த சட்டம் கட்சித்தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது திருத்த சட்டம் 1985ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 17 சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு அதனை சட்டப்பூர்வ உரிமையாக எந்த திருத்த சட்டம் மாற்றியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 44வது திருத்த சட்டம் 1978ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இது சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு அதனை சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றியது. கொஸ்டின் நம்பர் 18 அடிப்படை உரிமையில் பிரிவு 21A என்ற புதிய சட்டப்பிரிவு எந்த திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 86வது திருத்த சட்டம் 2002ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 19 எந்த திருத்த சட்டத்தின் மூலம் போடோ, டோக்ரி, டோங்கிரி, மைதிலி, மைத்திலி மற்றும் சந்தாலி ஆகிய 4 மொழிகள் சேர்க்கப்பட்டன? சரியான விடை ஆப்ஷன் சி 92வது திருத்த சட்டத்தில் போடோ, டோக்ரி, மைத்திலி மற்றும் சந்தாலி ஆகிய 4 மொழிகள் சேர்க்கப்பட்டன.
கொஸ்டின் நம்பர் 20 எந்த திருத்த சட்டத்தின்படி ஆரம்ப கல்வியை பிரிவு 21A அடிப்படை உரிமையாகவும் மற்றும் பிரிவு 51A 11வது அடிப்படை கடமையாகவும் கொண்டுவரப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2002ஆம் ஆண்டு 86வது திருத்த சட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 21 நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை நிலவினால் அப்பகுதிகளுக்கு ஆயுதப்படை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்ட அதிகாரமளித்த சட்டத்திருத்தம்? சரியான விடை ஆப்ஷன் டி 1976ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 42வது திருத்த சட்டமாகும். கொஸ்டின் நம்பர் 22 எந்த திருத்த சட்டம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கவோ மேலும் புதிய யூனியன் பிரதேசத்தை உருவாக்கவோ அதிகாரமளிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் டி 18வது திருத்த சட்டம் 1966ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 23 மாநிலங்களுக்கிடையான விற்பனை வரி எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டுவரப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 46வது திருத்த சட்டம் 1983ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 24 எந்த ஆண்டு எந்த திருத்த சட்டத்தின்படி மக்களவையின் எண்ணிக்கை 525லிருந்து 545ஆக அதிகரிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1973ஆம் ஆண்டு 31வது திருத்த சட்டத்தின்படி மக்களவையின் எண்ணிக்கை 525லிருந்து 545ஆக அதிகரிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 25 எந்த திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பு அளிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் டி 97வது திருத்த சட்டம். இது 2011ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது.